ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் வந்து ஆப்பிள் ஜூஸோடு ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து லீவு. ஸோ கோதுமை ரவை உப்புமா வந்து நான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி கொடுக்க சொன்னார். கேரட், பீன்ஸ் எல்லாமே கட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஆயில் போட்டுட்டு சோம்பெல்லாம் போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ பச்சை மிளகா போட்டுட்டு சோம்பு போட்டுட்டு ஆனியன் மற்ற காய்கறிகள் எல்லாமே போட்டு பண்ணிகிட்டு இருந்தார். கேரட் பீன்ஸ் சும்மா எங்கேனாலும் கேவலமாக தான் இருக்கும். அது வித்தியாசமாக செஞ்சு பார்ப்போம், நல்லா இருந்தால் சாப்பிடுவோம். குழஞ்சி வர்றதுக்கு நிறைய தண்ணி ஊற்றணும். நீங்கள் 1 கப்பு உப்புமாவுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி அந்த கோதுமை ரவை வெந்துருச்சா வேகலையானே ஒரு தடவை கூட தெரிய மாட்டேங்குது. சரி, இப்போ நீங்கள் பார்ப்போம். அது வெந்தாலும் வேகாத மாதிரி தான் இருக்குது. எப்பவும் அதுக்கு வேகதோ வேகலையோ இந்த மாதிரி என்னத்தையாவது வித்தியாசமாக பண்ணி தின்னு பார்ப்போம். எதுக்கு கறி மசாலா தூள்? சும்மா ஒரு ஃப்ளேவர் தான். கறி மசாலா தூள்லாம் உப்புமாவில் போடவே மாட்டாங்க. இது வந்து மசாலா உப்புமா, மேகி ஸ்டைல். சாப்பிட முடியுமான்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போதுமா? தண்ணி நிறைய ஊற்றுவீங்கல்ல? ஆல்ரெடி இந்த பச்சை மிளகா வேறு போட்டுருக்கலாம். இதுலேயும் காரமாக இருக்குமோ? அப்புறம் இதுவே தனியாகவே சாப்பிட்லாம். நான் யூஸ்வலாக தனியாக தான் சாப்பிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இதுலேயே மேகியை போட்டால் ஸோ 1 கப் ரவைக்கு வந்து 2 டம்ளர் பக்கம் தண்ணி வந்து ஊற்றி பண்ணியிருந்தாரு. அப்போ 2.5 கப் தண்ணியா? நானும் இப்படி தான் ஊற்றுவேன். குழம்பு சூப்பி உப்புமா சாப்பிடுமா? சூப்பி நூடுல்ஸ் மாதிரி. இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறோம். நல்லா இருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாகு சூப்பி உப்புமா அதுதான் டைட்டில். ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இல்லைனாலும் சொல்லிடுவோம், ட்ரை பண்ணாதீங்க. எந்த யூடியூப் சேனல்லையும் கறி மசால் தூள் போட்டு உப்புமா செஞ்சுக்கவே மாட்டாங்க. நல்லா செய்வோம். மறக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படின்னு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கொத்தமல்லி தழை தூவிருக்கு. எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ நான் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சோண்டு உப்புமா வந்து எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். ஸோ பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ தொட்டுக்கிறதுக்கு வந்து தேங்காய் சட்னி வந்து அரைச்சிருந்தேன். அப்படி ஆனால் உப்புமா வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த கல்யாண வீட்டிலலாம் கொடுப்பாங்கள்ல உப்புமா, அந்த மாதிரி இருக்குமா? உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கு. உண்மையாலுமே சூப்பராக தான் இருந்தது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆஃப்டர்நூனுக்கு வந்து சொரக்காயில் வந்து கூட்டு பண்ணியிருந்தேன். சொரக்காய்க்கு வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம் சொரக்காய் வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கால் வீங்கிறது, முகம் வீங்கிறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது. அது என்ன பண்ணுன்னா நம்ம உடம்புல இருக்கிற சோடியம் லெவல்ஸை வந்து
கம்மி பண்ணிவிட்டு அதிகமாக வந்து யூரின் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து சுரக்காய் சேர்த்திக்கிறது நல்லது. ஸோ அதனால தான் சுரக்காய் கூட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன். முதலியே சுரக்காவும் சிறுபருப்பும் வந்து வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். ஸோ ஆயில் போட்டுட்டு சீரகம், கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து சுரக்காய் வந்து அட்லீஸ்ட் வீக்லி வந்து ஒன்ஸ் அது எடுத்துக்குவேன். ஸோ ஆனியன் வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், சின்ன ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி வேக வச்சுருந்த சுரக்காயும் சிறுபருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம குக்கரில் வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே ஸ்மாஷ் ஆகிரும். நம்ம தனியாக வேகும்போது கொஞ்சம் கொஞ்சம் முன்ன வேகாமல் இருக்கும். அதனால் குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும், நல்லாவே வெந்துடும். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அதோட சுரக்காய் கூட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். இது தாளிக்கும் போது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துங்க. ஜென்ரலாகவே கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தினா சூப்பராக இருக்கும். அதை ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன். அதுக்கப்புறம் சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொத்தமல்லி தழை தூவிட்டு சைட் பை சைடு வந்து நான் ரசமும் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு கொத்தமல்லி அப்படின்னே கடையில் விற்காச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் சமையல் வேலை முடிஞ்சுது. ஆரஞ்சு பீல் மாஸ்க் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே ஃபேஸ் பேக் போடலாம் அப்படின்னு போட்டுட்ருந்தோம். இது வந்து தயிர். நான் மில்க் தான் போடுவேன். ஒய்ஃப் வந்து தயிர் போட சொல்லுவேன். தயிர் வந்து இன்னும் குளிர்ச்சி. எனக்கு ஸ்பூன் ரோஸ் வாட்டர் கொஞ்சம். சேராதவங்க யூஸ் பண்ண வேணாம், சில பேர்த்துக்கு வந்து ஸ்கின் எரியும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் காய விட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கர்ச்சீஃபில் தொட்டு நல்லா வந்து ரப் பண்ணி இது பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ.